ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு ரசம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பசங்களுக்கெல்லாம் சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்கா, அதனால் சளி பிடிச்சிருச்சு. எவ்வளோ பெரிய நண்டு பார்த்தீங்களா? இங்கே வந்து கடல் நண்டு தான் கிடைக்கும், வயல் நண்டெல்லாம் கிடைக்காது. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வரமிளகா போட்டு அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி அதோட சேர்த்து தட்டினீங்கன்னா ஓரளவுக்கு பவுட்ரு ஆயிரும். நான் வந்து ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சமாக புளி, ஒரு லெமன் சைஸ்னு வச்சுக்கோங்களே. ரொம்ப புளிப்பாக இருந்தால் ரசம் நல்லா இருக்காதுல்ல. அடுத்து எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு 2 தக்காளியெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக, அதாவது பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை வதக்கியாச்சு. அதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். அது லைட்டாக உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அடுத்து தட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு அதெல்லாம் தட்டி வச்சுருக்கல, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். ஓகேங்களா? ஏன்னா மிளகு வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்படி போட்டுக்கோங்க, ஏன்னா அதுவே காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து நண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அந்த நண்டு கால் இருக்கு இல்லையா, அதை மட்டும் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். மற்றது எல்லாத்தையும் அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறப்பவே வந்து லைட்டாக வந்து ஒயிட் கலரில் கலர் மாறும் இல்லையா, அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக நுர பொங்கி கொதிக்க வரும் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நண்டு வதக்கிறதுலே வந்து நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் வந்து இதை ரசமாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். நண்டு ரசம்